ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்சிஆர் எக்ஸாம், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் நம்ம இங்கே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ரியல் அனாலிசிஸ்லேருந்து பர்டிகுலராக சீக்வன்சஸ் டாபிக் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Next, define the sequence an as follows. A1 is equal to 1 for n greater than or equal to 1. An plus 1 is equal to minus 1 power n 1 by 2 mod an plus 2 by 1 mod an. Which of the following is true? Option A, limit supremum of an is equal to root 2. Option B, limit infimum an is equal to minus infinity. Limit an is equal to root 2. Supremum an is equal to root 2. இந்த கொஸ்டின் ஜூன் 2018 கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் பாத்தீங்கன்னா இத்தனை நேரம் நீங்க கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆப்ஷன் ஏன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ, லிமிட் சுப்ரீமம் an is equal to root 2. இப்போ 11th கொஸ்டின்ல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, an plus 1 is equal to minus 1 power n 1 by 2 into mod an plus 2 by mod an. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு அந்த க்ளூ இருக்கு. and a1 is equal to 1 and for n greater than or equal to 1க்கு தான் an plus 1 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்ப a1 தனியா, அப்புறம் n greater than or equal to 1க்கு அப்புறம் இருக்கிறதுக்கு an plus 1ன்றதை கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூல இப்ப a1க்கு 1 and n greater than or equal to 1க்கு an plus 1 டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, தனித்தனியா நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஆன்சர் போட்டு வச்சுங்க. அதே மாதிரி நான் இந்த மைனஸ் 1 பவர் எல்லாம் போட்டிருந்தேன். நம்மளுக்கு கன்க்ளூட் பண்றதுக்கு அந்த ஆடு ஈவனுக்கு தனியா போட சொன்னோம் இல்லையா, இங்க வந்து எண்ணுக்கு 2 1 2 3ன்னு இதுக்கு போட்டோம்னால இதுக்கு வந்து ஆடுக்கு வர்ற மாதிரி 2n plus 1 போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மைனஸ் 1 பவர் 2n 1 by 2 mod a2n plus 2 by mod a2n வரும். இதை போட்டு வச்சுட்டு இப்ப நீங்க லிமிட் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த 4 ஆப்ஷன்ல பாருங்க, 4 ஆப்ஷன்ல எந்த ஆன்சர் சூட்டபிளா இருக்காதுன்றத ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணலாம். லிமிட் இன்ஃபிமம் an மைனஸ் இன்ஃபினிட்டின்றது கண்டிப்பா வரதுக்கு சான்ஸ் இல்லை. மைனஸ் இன்ஃபினிட்டின்றது ஏன்னா ஒரு வேல்யூ a1க்கு 1 சொல்லியிருக்காங்க அண்ட் an பிளஸ் 1க்கு மைனஸ் 1 பவர் n 1 by 2. n-க்கு வந்து நம்மளுக்கு ஆட் அண்ட் ஈவனை பொறுத்து மைனஸ் பிளஸ் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரும். அண்ட் mod an பிளஸ் 2 by mod n சொல்லியிருக்கிறதுனால மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போறதுக்கு சான்ஸ் இல்லை, செகண்ட் ஆப்ஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் சுப்ரீமம் மட்டுமே ஏஎன்னோட சுப்ரீமம் வேல்யூ மட்டுமே ரூட் 2 வர்றதுக்கும் சான்ஸ் இல்லை. அதே மாதிரி லிமிட் ஏஎன்னுக்கு நம்மளுக்கு ஏஎன் எல்லா ஏஎன்னுக்கும் லிமிட் அப்ளை பண்ணும்போது ரூட் 2 வர்றதுக்கும் சான்ஸ் இல்லை. இப்போ இது மூணுமே வரல அப்படின்னா கண்டிப்பா எது மட்டும்தான் வரும், லிமிட் சுப்ரீமம் ஆஃப் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2ன்றது தான் கரெக்டா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏன்றது லிமிட் சுப்ரீமம் ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2ன்றது கரெக்ட் ஆன்சர். இந்த நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கோம் இல்லையா, அதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னாக்க we get the answer limit supremum an is equal to root 2ன்றது கிடைச்சிடும். 12th question, if xn is a convergent sequence in R and yn is a bounded sequence in R, then we can conclude that option A, xn plus yn is convergent, option B, xn plus yn is bounded, option C, xn plus yn has no convergent subsequence. ஆப்ஷன் டி, xn plus yn has a no bounded subsequence. அதாவது xn கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸா இருந்து yn வந்து பவுண்டட் சீக்வன்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது கன்வர்ஜென்டா, பவுண்டடா, இல்லைன்னா நோ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் வருமா, நோ பவுண்டட் சப்சீக்வன்ஸ் வருமான்றதை கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஜூன் 2018 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, xn plus yn is bounded. இதுக்கான ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த 12th கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஐடியாவை பாருங்க. xn வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதனால xn நான் எப்படி சூஸ் பண்ணிக்கிறேன், 1 by n எடுத்துக்கிறேன். ஸோ 1 by n வந்து கண்டிப்பா கன்வர்ஜென்ட். ஏன்னா லிமிட் xn லிமிட் அந்த xnக்கு பதில் என்ன நம்ம போட்டு எடுத்திருக்கோம், நம்ம 1 by n. n tends to infinity தான் நம்ம போடுவோம் லிமிட்னாலே. லிமிட் 1 by n-க்கு 1 by infinity-ன்றது ஆன்சர் வரும். ஸோ 1 by infinity-ன்றது நம்மளுக்கு 0ன்றது கிடைச்சிடும்.
ஸோ லிமிட் நம்மளுக்கு 0ன்னு கிடைக்கிறதுனால இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட்னு எடுத்துக்கலாம். அப்ப xn வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். அடுத்தது பாருங்க, yn வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, பவுண்டட் சீக்வன்ஸ்னு சொல்றாங்க. அதனால அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ynன்றது பவுண்டட் சீக்வன்ஸ்னா yn is equal to -1 பவர் n எடுத்துக்கலாம். அப்ப இது பவுண்டட்னு எப்படி சொல்றோம்? பவுண்டட்னா லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப இந்த சீக்வன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் பாத்தீங்கன்னா லோயர் பவுண்ட் -1 இருக்கும் அண்ட் +1 வந்து அப்பர் பவுண்டா இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னாக்க -1 பவர்ல ஆடு போடும்போது -1 கிடைக்கும், -1 பவர்ல ஈவன் நம்பர் போடும்போது +1 கிடைக்கும். ஸோ லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால இந்த ynன்றது பவுண்டட் சீக்வன்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த xnனையும் ynனையும் நான் ஆட் பண்றேன். xn plus yn. xn என்னன்னு எடுத்துருக்கோம், நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள்ல 1/n எடுத்திருக்கேன் அண்ட் ynன்றது -1 பவர் n. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா இது கன்வர்ஜென்ட்டான்னு பாத்தீங்கன்னா கன்வர்ஜென்ட் கிடையாது. ஏன் இது கன்வர்ஜென்ட் கிடையாது அப்படின்னா, எப்பயும் போல நம்ம லிமிட் அப்ளை பண்ணி போறோம். லிமிட் n tends to infinity 1/n plus -1 பவர் n கிடைக்கும் இல்லையா? இப்ப 1/nக்கு n tends to infinity போடும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம்ல -1 பவர் n-க்கு நான் திருப்பி என்ன போடுறேன் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்றேன். லிமிட் அப்ளை பண்ணும்போது லிமிட் n tends to infinity. ஸோ n-க்கு வந்து ஆடா இருக்கும்போது -1 வரும் அண்ட் ஈவனா இருக்கும்போது +1 வரும். அப்ப ரெண்டு விதமான பாயிண்ட் கிடைக்குது, லிமிட் பாயிண்ட். ரெண்டு லிமிட் பாயிண்ட், ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸுக்கு ரெண்டு லிமிட் பாயிண்ட் வராது. ஆனா இங்க ரெண்டு லிமிட் பாயிண்ட் வர்றதுனால இது வந்து கன்வர்ஜென்ட்டா இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது, ஏ ஆப்ஷன் வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து இன்கரெக்ட்னு வந்துச்சு. ஆப்ஷன் ஏ கன்வர்ஜென்ட்டா இல்லைனாலும் அதுக்கு என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகும், கன்வர்ஜென்ட் அண்ட் பவுண்டட் சப்சீக்வன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கன்வர்ஜென்ட் பவுண்டட் சப்சீக்வன்ஸ் வரும் அப்படின்னாக்க இங்க தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க, நோ கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் நோ பவுண்டட் சப்சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுவும் தப்பு நம்மளுக்கு. ஸோ கன்வர்ஜென்ட்டா இல்லைன்னா கூட நம்மளுக்கு கன்வர்ஜென்ஸ் அண்ட் பவுண்டட் சப்சீக்வன்ஸ் வரும்ன்றது ஐடியா. ஆனா இங்க வந்து ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து ஏ வச்சே கன்க்ளூட் பண்ணிடலாம், அதுவும் தப்புன்னு. அப்ப ஆப்ஷன் பின்றது தான் கரெக்டா இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது இது வந்து பவுண்டடா இருக்கும். பவுண்டட்னாக்கா அதுக்கு அப்பர் லிமிட் அண்ட் அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ xn plus yn is bounded. இதுக்கு அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா n is equal to 1 போடுங்க அண்ட் இன்னொன்னு n is equal to infinity போடுங்க. n is equal to 1, n is equal to infinity. அதாவது n belongs to natural numbers ன்னு சொல்றோம் இல்லையா? n belongs to set of all natural numbers ன்னும் போது natural numbers எங்கேருந்து எங்க வரைக்கும் போவோம்? 1, 2 etc. up to infinity. அதனால இங்க lower bound and upper bound சூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் n-க்கு பதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா we get lower bound and upper bound. அப்ப இந்த xn plus yn வந்து கண்டிப்பா நம்மளுக்கு பவுண்டடா இருக்கும் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். இதுல தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ் CSIR NET Mathematical Science question papers from 2014 to 2019 ல இருந்து பர்டிகுலரா ரியல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்ல இருந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இப்ப டிஸ்கஸ் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.